வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க, அம்மா ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க இல்லையா? அதனால் ஒரு புதுவிதமான ஈஸியான ஆனால் ஹெல்த்தியான ஒரு டிஃபன் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே அவங்க மெயிலில் தேடி வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1/4 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அது பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். டீ கடையில் போண்டா சொல்லுவாங்க இல்லையா, குட்டி பக்கோடா மாதிரி இருக்கும், அது மாதிரி தான் பண்ண போகிறேன் இப்போது. இதோட ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டிருக்கேன், நறுக்கி போட்டிருக்கேன், அப்போ தான் வாசனையாக இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன், ஏன்னா குட்டி சாப்பிட்றதுனால. இதில் ஒரு 1/4 கப் போல் அரிசி மாவு போட்டுக்கிறேன். 1 கப் போல் கடலை மாவு போட்டுக்கிறேன். இதில் கடலை மாவு நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். அது எப்போ ஆட் பண்ணுறது, எவ்வளோ ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ முதல்ல இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பக்கோடா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதில் இஞ்சி பூண்டு உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். இல்லைன்னா ஒரு பக்கமாக உப்பு இருக்கும், அதனால் பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ திருப்பி ஒரு 1/4 கப் போல் கடலை மாவு போட்டுக்கிறேன். முதல்ல நீங்கள் 1/4 கப் போட்டிங்கன்னா அது சரியாக இருக்காது, அதனால் அளவு பார்த்து போடுங்க. இது சுட சுட ஈவினிங் டீயோடு சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தண்ணி தெளித்து கலந்துக்கோங்க. ஒரேடியாக ஊற்றிட்டிங்கன்னா குழன்னு ஆகிடும், கிறிஸ்பியாக வராது, சாப்பிடவும் நல்லா இருக்காது. இப்போது எண்ணெய் சூடாயிருச்சான்னு முதல்ல செக் பண்ணிவிட்டு சின்னதாக உருட்டி போடுங்க. உதிரியாகவும் போடலாம், அது உங்கள் விருப்பம். நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் நல்ல மொறுன்னு இருக்குங்க. அப்போது எடுத்துருங்க. அது பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு பார்த்தீங்களா, அப்போ எடுங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட முட்டைக்கோஸ் இல்லையா, அதனால் பசங்களுக்கு என்ன சாப்பிட்றோன்னு தெரியாமலே வயிற்றுக்குள்ளே போயிடும். பார்த்திங்களா, வெளியில் நல்ல இதாகவும் உள்ள சாஃப்டாகவும் சூப்பராகவும் வெந்திருக்கு. இதை நீங்கள் சாஸ் கூட சாப்பிட்லாம், சட்னி கூட சாப்பிட்லாம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். பாய்.